Right. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நேத்து பார்த்த டாபிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ மீன் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். So let me start with the first one. Calculate the mole fraction. Calculate the mole fraction of ethylene glycol. ஏற்கனவே இது பார்த்தோம், நான் ரீகால் பண்றேன் இதை. Which is C2H6O2 in a solution containing நேத்து பார்த்தோம், I'm just recalling it, 20% of ethylene glycol by mass. So 20% of ethylene glycol. 20% of ethylene glycol. அப்படின்னா 20 gram of ethylene glycol and 80 gram of water. In 80 gram of water, I'll put this way. Easy. இப்போ மாலிகுலர் மாஸ் நம்ம நேற்று அந்த ஃபார்முலாவை பார்த்தோமா, மாஸ் கண்டுபிடிக்கணும்ல. என்னெல்லாம் இருக்கு? C2H6O2. So oxygen 2 இருக்கு, hydrogen 6, carbon 2. So one oxygen is 16, this becomes 32. Hydrogen carries 1, so it is 0.6. Carbon is 12, therefore 24, so 62 grams per mole. சரியா? இப்போ moles, number of moles of ethylene glycol. எத்தனை கிராம் இருந்தது? 20 கிராம் by அதோடைய மாஸ் 62. So ultimately you get somewhere near 0.32 mole. Number of moles of water. So 80 by water molecular mass H2O, H2O, oxygen 1, hydrogen 2. So oxygen is 16 and hydrogen is 1. So you get 18 grams. So remaining 80 by 18, which is almost 4.44 moles. இப்போ நம்மளோட formula. Mole fraction of ethylene glycol is equal to number of moles of ethylene glycol by number of moles of ethylene glycol plus number of moles of water. That is 0.322 divided by 0.322 plus 4.44. சரியா? Ultimately, if you solve this, you get this answer as 0.067. Now, mole fraction of water is equal to 1 minus mole fraction of ethyl glycol. நம்ம படிச்சிருக்கிறோம், அப்படிதானே? ரெண்டையும் ஆட் பண்ணா வேல்யூ 1 வரும்னு படிச்சிருக்கிறோம். So 1 minus 0.067. You get this as 0.933. Right? So இதுதான் the problem. நோட் பண்ணிக்கோங்க. Question number 2. A solution of glucose in water. A solution of glucose in water is labeled as 10% by weight. What would be the molality of the solution? What will be the molality of the solution? Glucose molecular mass, the molar mass. Glucose வந்து 180 grams per mole கொடுத்துட்டாங்க. We just want to find the molality. ரொம்ப simple. மொலாலிட்டிக்கு எப்படி ஃபார்முலா எழுதுறது? மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா?
நேற்று கிளாஸ்ல மொலாலிட்டி முடிச்சோம். ஓகே, மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் பை மோல்ஸ் ஆஃப் த சால்வெண்ட் எழுதிடுவோமா? அடிக்கடி எழுதினா தான் ஞாபகம் இல்லை, நானும் மறந்துடுவோம் போல. மொலாலிட்டி, moles of solute by mass of the solvent. And I have already said this is in liter. நான் ஏற்கனவே சொன்னோம் அப்படிதான். மொலாலிட்டிக்கு மாஸ்னா கிலோகிராம். எவ்வளோ நான் பண்ணிட்டேன்னா ஓகே, திஸ் இஸ் இன் கிலோகிராம். ரைட், டன். ஸோ மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் எத்தனை பர்சன்ட் இருக்கு? 10% இருக்கு. எத்தனை கிராம்ல? 180 கிராம்ல. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் is 10% in 180 grams. சரியா? mass of the solvent 100ல 10 போனா இது எவ்வளவு இருக்கும்? 90% வாட்டர் தான். அப்ப இதோடைய mass of the solvent அப்படின்னு எழுதுனா, mass of solvent அப்படின்னு எழுதுனா 90% எவ்வளவுல? 1000 கிராம்ஸ்ல. நம்ம மேலே கிராம் இருக்கால, இது இப்படி போறோம். ரைட், இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும் மொலாலிட்டியில. ஸோ மொலாலிட்டி ஈக்குவல்ஸ் டு 10 by 180 divided by 90 by 1000. That is 10 by 180 into 1000 by 90. Okay, so you can move on now. So that will be around, okay, 10,000 by 9. So 7200. And you get somewhere around 0.61 small u. It's molality. Molality small u. So molality na moles of the solute by mass of the solvent. ரெண்டு ஒரே யூனிட் சிஸ்டம்ல வரணும். அந்த மேல கிராம்ல இருக்கு. ஸோ இதை 90 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 1000 liters per கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதை மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். திரும்ப ரீகால் பண்ணியாச்சு. ஸோ கிவன் மாஸ் பை அதோடைய மாலிகுலர் மாஸ் 10%. இல்லைன்னா 100 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் குளுக்கோஸ் இருக்கும், மீதி 90 கிராம்ஸ் வாட்டர் தான் இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி சமம் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோ. Calculate molality (2.5 grams) of ethanoic acid in 75 grams of benzene. Ethanoic acid CH3COOH தானே? அப்ப இது C4H4O2. மாஸ் கண்டுபிடிச்சா ஆக்சிஜனுக்கு 2, ஹைட்ரஜனுக்கு 4, கார்பனுக்கு 2. C2. So this is 2 into 16, you get 32. This is 4 into 1, you get 4. And this is 2 into 12, you get 24. So it is 24, 28, 60 grams per mole. சரியா? அப்போ moles of glucose, number of moles of glucose. ethanoic acid ல glucose இல்ல, போன சம்ல எழுதிட்டேன். ethanoic acid. So ethanoic கொடுத்திருக்காங்க 2.5 grams in 60 grams. So 2.5 by 60. Okay, molality. அப்போ நமக்கு அதுக்கு mass of the solvent எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 75 grams in 1000. 75,000. சிம்பிள். இப்போ மொலாலிட்டிக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு போன சம்ல, அதான் திரும்ப எழுதுறேன். moles of solute by mass. So it is 2.5 by 60 divided by 75 by 1000. So molality is equal to 2.5 by 60 into 1000
by 75. Okay, so when you keep on going, get this is 0.556. Just confirm. Molality. So ஒரு molality அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு 2 சம் பார்த்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. Next one, I discuss about the molarity concepts. Yeah. Question number 4. Calculate the molarity. Calculate the molarity of 9.8% of weight by weight of a solution of H2SO4. Okay, if the density of the solution is 1.02 gram per ml, find molarity. Molecular mass கண்டுபிடிச்சுக்கலாம் நம்மளே. அவங்களே கொடுத்துட்டாங்க H2SO4 உடைய molecular mass 98 grams per mole கொடுத்திருக்காங்க. மொலாரிட்டிக்கு என்ன வேணும்? மொலாரிட்டி. ஓகே, நமக்கு number of moles of the solute by volume of the solution in liter. Volume of the solution in liter. Liter. Molarity liter. Okay. அப்போ 9.8% of solution. அப்படின்னு அர்த்தம் 9.8 grams of H2SO4 in 100 grams of solution. இதுக்கு மீனிங் இதுதான். டென்சிட்டி வேற கொடுத்துருக்காங்க. டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வந்துடும்? மாஸ் பை வால்யூம் வரும். அப்போ இதுல இருந்து நமக்கு வால்யூம் வேணும். அப்போ மாஸ் பை டென்சிட்டி. சரியா? மாஸ் எவ்வளவு? சொல்யூஷனுக்கு 100. டென்சிட்டி 1.02. அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் 98 ml. சரிதானா? அப்போ number of moles of H2SO4. number of moles எவ்வளவு மாஸ் இருக்கு? 9.8 இருக்கு. for 98. 98 தான் கொடுத்துருக்காங்களே. 9.8 இங்க இருக்கு டேட்டா. சரியா? அப்போ that is equal to 0.1 mole. இப்போ molarity வந்தாச்சு. molarityக்கு திரும்ப ஃபார்முலா என்ன? moles of solute, number of moles of solute by volume per liter. So 98 by 1000. Volume. Mass by density. சரியா? அப்போ வால்யூம் 98 by 1000. கண்டுபிடிச்சது அப்ளை பண்ணிட்டோம். ஸோ டிவைட் பண்ணலாம் 100 by 98 வரும். That is equal to 1.02 molarity. Capital M. Capital M. சரியா? இது molarity of the solution that was being questioned. சரி, இம்பார்ட்டன்டான டேட்டா தான். இதை பேஸ் பண்ணி தான் திரும்ப திரும்ப நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஐ மீன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸோ இது ஜஸ்ட் சாம்பிளுக்காக we just solve few problems. Okay, நோட் பண்ணிக்கோங்க. I'm going to start solubility, the next topic. So please note this. இன்னைக்கு நான் பார்க்குற அடுத்த டாபிக் solubility. சரி, so what is solubility அப்படின்னு கேட்டாங்கன்னா, it is the maximum amount of solute that can be dissolved in a specified amount of solvent at a specific temperature. I repeat, solubility of a substance is defined as the maximum amount of solute that can be dissolved in a specified amount of solvent, specific or specified
amount of solvent at a specific temperature. At a specific temperature. சரியா? ஒரு லிக்விட்ல எவ்வளவு சாலிடோ இல்ல சொல்யூட்டோ கலக்க, ஒரு சால்வெண்ட்ல எவ்வளவு சொல்யூட்டோ கலக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு அட் எஸ்டிபி இல்லாட்ட கிவன் டெம்பரேச்சர் கூட்டினா இந்த கதைகள் மாறிடும். ரைட்? டெம்பரேச்சர் கூடிச்சா சொல்யூபிலிட்டி பெட்டர் ஆகும், ஸோ நிறைய கரைக்கலாம். ஸோ அதான் டெம்பரேச்சர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இங்க ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு வந்து டிஸ்சொல்யூஷன். டிஸ்சொல்யூஷன், ஒரு சாலிட் சொல்யூட்டை சால்வெண்ட்ல ஆட் பண்றோம், அது எவ்வளவு கரையுது. சரியா? அப்போ அது கரைஞ்ச உடனே அதோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதோட டென்சிட்டி ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்சொல்யூஷன். I read again. When a solid solute is added to a solvent, some solute dissolves and its concentration increases in solution. The process is known as dissolution. Right? இன்னொரு முக்கியமான வார்த்தை கிறிஸ்டலைசேஷன். இப்போ நம்ம ஆட் பண்ண சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், சாலிட் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அது உள்ள இருக்கிற மற்ற சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கூட மோதும் போது, இது சாலிட் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கிற வேற சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்ல மோதும் போது they get into a tangle. ரெண்டும் ஒட்டுக்குள்ள ஒட்டிக்கும். They collide and they get tangled and separated out. ஒன்னா சேர்ந்து அப்படி தனியா பிரிஞ்சிடும். அப்படி தனியா பிரியறதுக்கு பேர் தான் கிறிஸ்டலைசேஷன் சொல்றோம். Right? I repeat, some solute particles in a solution collide with the solid solute particles and get separated out of a solution. I repeat, some solute particles in solution collide with the solid solute particles and get separated out of the solution. This process is known as crystallization. So ஒரு கட்டத்துல இந்த solute particles solution குள்ள போறதும் செப்பரேட் ஆகிறதும் ஈக்குவல் ஆயிடும். அதாவது solute பிளஸ் சால்வெண்ட் நமக்கு தெரியும் அது சொல்யூஷனா மாறப்போகுதுன்னு. இப்போ இங்க solute சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து சொல்யூஷன் ஆகிறதும், சொல்யூஷன்ல இருந்து சொல்யூட் தனியா வெளியே வர்றதும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஈக்குலிபிரியம் ப்ராசஸ், ரிவர்சிபிள் மாதிரி ஆயிடும். டன். சொல்யூபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், சொல்யூபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். Solubility of solids in liquids. So first, nature of the solvent and solute. So ஒரே லைன்ல ஞாபகம், like dissolves like, இது எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். Like dissolves like. For example, polar solvent polar solute தான் மிக்ஸ் ஆகும், நான் போலார் சால்வெண்ட் நான் போலார் சொல்யூட் தான் மிக்ஸ் பண்ணும். ரைட்? போலார் நான் போலார் ஞாபகம் வச்சுக்கணும். There are two types, polar solvents polar solute, non-polar solvents non-polar solutes. இது ரெண்டு தான் மிக்ஸ் ஆகும். போலாரும் நான் போலாரும் மிக்ஸ் ஆகாது, வாட்டரும் ஆயில் மாதிரி. ஓகே, வாட்டர் இஸ் போலார் and the oil items are non-polar. They do not mix with each other, they do not get miscible properly. இது first, solubility of solids and liquids, nature of the solvent and solute. Effect of temperature. சரியா? இங்க ரெண்டு விஷயத்தை பேசணும். effect of temperature, நம்ம யூஸ் பண்ற ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது தண்ணீர சுண்ணாம்பு சேர்க்கிறோம். we add calcium hydroxide to water. அதுல இருந்து பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பேர். இல்ல வாட்டர்ல குளுக்கோஸ் ஆட் பண்றோம், சுத்தி கூலிங் ஆயிடும், அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பேர். there are two type of reactions டெம்பரேச்சர் பத்தி பேசும்போது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். So exothermic reaction, endothermic reaction. இந்த exothermic reactionல நம்ம சொல்யூஷனோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா solubility டிக்ரீஸ் ஆயிடும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா solubility டிக்ரீஸ் ஆயிடும். அதுவே எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சரை கூட்டணும்னா
solubility increase ஆகும். Exothermic water and quicklime இல்ல calcium oxide, endothermic glucose in water or ammonium nitrate in water, அதுவும் நல்ல cooling effects யூஸ் பண்ணும். pressure பொறுத்த வரைக்கும் effect of pressure, there is no effect of pressure on liquid solutions. ஏன்னா அங்க நம்ம பயன்படுத்துற லிக்விடும் சாலிடும் incompressible, so pressure எந்த எஃபெக்டையும் கொடுக்காது. both solids and liquids are incompressible, so they do not get deviated when you apply pressure. pressure apply பண்றதுனால சொல்யூஷனோட எந்த ப்ராப்பர்ட்டில மாற்றங்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. what is a super saturated solution? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம், ஹை டெம்பரேச்சர்ல நம்ம எக்ஸ்ட்ரா சொல்யூட் ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். when more solute can be dissolved at high temperature in a saturated solution, then the solution is said to be super saturated solution. super saturated solution. சரியா? simple what is saturated solution அப்படின்னா a solution in which no more solute can be added or dissolved without a change in temperature and pressure. ஒரு சொல்யூஷன்ல நம்ம மேற்கொண்டு சொல்யூட் ஆட் பண்ணவே முடியல without changing the temperature and pressure. டெம்பரேச்சரை கூட்டி குறைச்சாலோ பிரஷரை மாத்தினாலும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், பட் டெம்பரேச்சரை மாத்தாம at STP, if you cannot add a solute to a solvent, then that solution is said to be a saturated solution. Okay, finally, unsaturated solution. So இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், எவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதுல சொல்யூட்டை மேற்கொண்டு ஆட் பண்ணிக்கலாம். You can add more solute to the solution, then the solution is said to be unsaturated solution. சரியா? நோட் பண்ணிக்கோங்க.